ஒரு பணக்கார அப்பாவுக்கு தன்னோட பையன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற கவலை இருக்கு. இவன் படிச்சாதானே நல்லா சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உழைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அவனுக்கு தெரியணும்ல. அதுக்காக அவனை சின்ன வயசுலயே ஒரு ஃபேக்டரியில கொண்டு போய் சேர்த்துடுறாரு. சேர்த்தது மட்டும் இல்லாம அவனை அப்படியே மானிட்டர் பண்ணிட்டே இருக்காரு. இருந்தாலுமே அந்த பையனுக்கு அந்த ஃபேக்டரியில இருந்த வேலை ரொம்ப பிடிச்சு போயிட்டனால அந்த பையனும் பயங்கரமா அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். உடனே இவரும் அந்த மேனேஜர் கிட்ட என்னோட பையனை அனுப்புங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த மேனேஜர் இல்ல உங்க பையன் பயங்கரமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா, சரி இது சரியில்லையே, அவனை நல்லா டஃப்பான டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மேனேஜரும் ஒரு டஃப்பான டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தினா அங்க அவன் கத்துக்கும் போது சின்னதா ஒரு தப்பு பண்ணிடுறான். இதை தெரிஞ்ச அந்த பையனோட அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பையனும் அவனோட நம்பிக்கையெல்லாம் விடாம பயங்கரமா அந்த வேலையை கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அந்த மேனேஜர் கிட்ட கேட்கும் போது இவன் கிட்ட எந்த தப்புமே கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க பையன் கிட்ட நீங்க தப்ப கண்டுபிடிக்கணும்னு நினைக்காதீங்க, அவனோட திறமையை நினைச்சு பாராட்டுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு.